உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நாட்டுக்குழம்பு கறி தான் பார்க்க போகிறீங்க. சுலபமான ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு நாட்டுக்கறி குழம்பு தான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், அடுத்தது ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு போட்டாச்சு. அடுத்தது பிரியாணியில் பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் மெல்லிசாக வச்சுக்கணும். கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் பெப்பர், சீரகம், அடுத்தது மஞ்சள் தூள். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இதை வந்து அரைச்சிட்டு வரலாம். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் போட்டு, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 போதும். இப்போ இந்த தக்காளி பழத்துக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வெந்துட்டு வருது. நம்ம இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம்லாம் அந்த மசாலா வந்து இதில் போடலாம். அப்புறம் அந்த பச்சை வாடை வந்து போகணும். நல்லா பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடி பிடிச்சிரும், கை விடாமல் கிண்டிடுங்க. மசாலா போட்டோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மசாலா போட்டோன்னா கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கை விட்டு விட்டு கிண்டுங்க. ஆனால் அடி பிடிச்சிரும், பச்சை வாடை வர வரைக்கும் நல்லா இது பண்ணுங்க. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து இதில் போடலாம். நம்ம கிண்டுவோம். எப்பவுமே போட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கிண்டுங்க. உடனே கிண்டிடாதீங்க. அதுக்காக ரொம்ப விட்டாலும் அடி பிடிச்சிடும். 1 நிமிஷம் போதும். இந்த சிக்கனை எல்லா இதுலேயும் போட்டுங்க. அப்படி இருக்கட்டும். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கழுவுது. ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு இனி வந்து இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நம்ம இதில் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. நீங்கள் தனியாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்படி போட்டாலும் பரவாயில்ல. நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கூடிய இந்த மிளகாத்தூள் போட்டால் போதும். நல்லா அவிஞ்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்குற ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நான் கரம் மசாலா தூள் போடுவேன். ஆல்ரெடி பெப்பர் போடுறபடியாக மிளகாத்தூள் போதும் காரம். இப்போ இதை வந்து
எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு போடுங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுடுவோம். இதை சிக்கன் அவியறதுக்கு நம்ம இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிப்போம். போதும். இதில் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிப்போம். இந்த டம்ளரால் 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா அவியட்டும். மூடி 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கலக்க வேண்டாம். அடுத்தது கொத்தமல்லி போட்டு அப்படியே இதை வந்து சிம்மில் வச்சுட்டா போதும். அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி சிம்மில் 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ அருமையான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே உறவுகளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.